Taste the Daily. நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கிறதுனால தான் அப்படி பேசுகிறீங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரனுக்கு முஸ்லீமை பிடிக்காது. ஏன்னா கோல்வால்கரே சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கீங்கன்னு நீங்கள் மறந்துட்டீங்க. பட்டுனா பச்சை பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சை பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. அது உண்மையான நோக்கத்தில் பண்ண விஷயமா எனக்கு தெரியல. மதவெறியை தூண்டுறாருன்னா இல்லை நான் முஸ்லீம்களையும் மதிக்கிறேன், முஸ்லீம் பக்கமும் இருக்கிறேன்னு பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முஸ்லீம்களையும் மதிக்கிறாருன்னா அவர் இந்த மாதிரி சொத்தை பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியை பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. அதுவும் என்ன, அவங்க அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் ஊடுருவல்காரர்கள் வேறு சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? பங்களாதேஷ்லேருந்து இந்துக்களும் ஊடுருவி இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்காதுன்னா அங்கே லோக்கலில் சொல்கிறோம், அசாமில். அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ நீங்கள் ஊடுருவல்காரர்கள்னு நீங்கள் முஸ்லீம்களை மட்டும் எப்படி குறிப்பிடுறீங்க? அப்போ இந்துக்கள் ஊடுருவினா பரவாயில்லையா? என்னை தோக்கடிக்கிறதுக்கு உள்நாட்டு சக்திகளோட வெளிநாட்டு சக்திகளும் சேர்ந்துருக்கு அப்படின்ற பேச்சையும் அவர் சேர்த்து அவர் பேசினார். எல்லாமே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வெளிநாட்டு எலெக்ஷன்ஸில், கனடா எலெக்ஷன்ஸில் தலையிட்டாங்கன்னு கனடா கவர்மெண்ட் குற்றம் சாட்டுறான். இல்லை, அப்போ ரெண்டு பேரும் அந்த தாலி சென்டிமெண்ட்டை கையில் எடுக்கிறாங்களா? எப்படி இது தாலி சென்டிமெண்ட்டை கையில் எடுக்கிறதுக்கான தகுதி பிரதமருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பாஜக அவங்களுடைய யுக்தியில அடைஞ்சிட்டாங்க. இந்த ரெண்டாவது பேஸில் அவங்க எடுத்த யுக்தி இருக்குல்ல, விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. உங்கள் கட்சி சார்பாக அவங்க பேசுகிறாங்க. அதான் பிரதமர் பேசுனது சரின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை, அதான் சொல்கிறேன். அது அந்த விஷயம் பேசும்பொழுது நம்ம பிரதமர் இந்த நாட்டுக்கே ஒரு அவமானமாக இருக்கார். இந்த மாதிரியான ஒரு மதவெறி தூண்டுற பிரச்சாரம் பண்ணுற பிரதமர் இந்த நாட்டுக்கே ஒரு அவமானமாக இருக்கார். இவர் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையில் பேசுகிறாரு. அதில் காங்கிரஸ் கட்சி இந்துக்களின் சொத்துக்களை கணக்கெடுத்து அதை இஸ்லாமியர்களுக்கு வழங்க இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. அதற்கு காங்கிரஸ் கட்சியினர், பல்வேறு அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு புகாரையும் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் பாஜக தலைவர் நட்டா அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறாங்க. வருகிற 29ஆம் தேதிக்குள்ளே இந்த வெறுப்பு பேச்சுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வெறுப்பு பேச்சு பேசினது பிரதமருக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக எந்த தனிப்பட்ட தலைவர் பேசினாலும் அவருக்கு தான் நோட்டீஸ் கொடுப்பாங்க. பிரதமர் எல்லாம் விதிகளுக்கு அவர் அபோவ் விதிகள், தேர்தல் விதிகளுக்கு மேலே இருக்காரா? அவரும் இந்த காலகட்டத்தில் அவரும் ஒரு கட்சியில் ஒரு தலைவராக இருக்கார், பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் தான் அந்த வெறுப்பு பேச்சை பேசினார். ஸோ அந்த கட்சியின் தலைவர் நட்டா இல்லை, அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். பட் பேசினவர் யார்? பேசினவருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டாமா? பேசினவர் நட்டா அதுக்கு விளக்கம் கொடுப்பாரா? பேசினவர் தான் விளக்கம் கொடுக்கணும். பேசினவருக்கு நோட்டீஸ் கொடுக்காம நட்டாக்கு கொடுத்த என்ன பிரயோஜனம்? நட்டா அந்த கட்சியோட தலைவராக இருக்கலாம். பட் பேசினவர் என்ன காரணத்தினால பேசினார்? உண்மையை பேசினாரா, பொய்யா பேசினாரா, இல்லை உண்மையை பொய்யா திருச்சி பேசினாரா, இல்லை பொய்களை மட்டுமே அடிப்படையாக வச்சு பேசினாரான்னு பல விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இன்ஃபேக்ட் பிரதமர் இதுக்கெல்லாம் மேலானவர் கிடையாது. தேர்தல் காலத்தில் அவரும் ஒரு கேரக்டர் பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் இருக்கார். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி தான் இருக்கார். அவர் அந்த பாஜகவுடைய தலைவராக இருக்கார். அவர் பேசினது ஆட்சேகரமான ரொம்ப அப்ஜெக்ஷனபுளான ஒரு பேச்சு. அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. அது கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தேர்தல் கமிஷனுக்கு ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் 20,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் மெதுவாக இப்போ தான் 2-3 நாள் கழிச்சு இப்போ எடுத்து நீங்கள் நட்டாக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் சரி? இதை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனே ஒரு நம்பிக்கை எழுந்து தான் காணப்படுகிறது. ஆக்சுவலாக அந்த அங்கே போட்டிருக்கிற 3 பேருமே ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே ஒரு செயல்பாடுகளில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் 2 பேர் எப்படி அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம ஒரு ஓவர் நைட்டில் அப்பாயின்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டே கேட்டாங்க, எப்படிங்க 2 பேரை உடனடியாக அப்பாயின்ட் பண்ணிங்கன்னா 200 பேரை நாங்கள் முதல் நாள் ராத்திரியே பரிசீலனை பண்ணி அப்பாயின்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்லேயே ஒரு வேண்டியவர்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்காகன்னு தெரிஞ்சது. ஸோ நம்ம நாட்டில் 98 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிற இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தலை நடத்துகிற தேர்தல் கமிஷன் இவிஎம் மிஷின் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத போயிட்டுருக்கு, வாக்கு எண்ணிக்கையிலையும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத போயிட்டுருக்கு.
இந்த மாதிரி தேர்தல் விதிகளை மீறி மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுலையும் வந்து பாரபட்சம்லாம் காட்டப்படுகிறது. ஸோ மொத்தத்தில் இந்த தேர்தல் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட அதோட தேர்தலோட ஷெடியூலே பிரதமருக்கு ஏற்றபடி தான் வகுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது. ஒரே நாளில் தேர்தல் முதல் ஃபேஸ்லேயே நடத்துகிறாங்க. இந்த முதல் ஃபேஸில் இங்கே நடக்குதுன்னு பிரதமருக்கு எப்படி தெரியும்? ஜனவரி மாதத்துலேருந்தே 8 தடவை இங்கே வர்றாரு. எப்படி வர்றாரு அவர்? சரி, நம்மளோட சின்ன மாநிலம் கர்நாடகா 28 தொகுதி தான் இருக்குது. அங்கேயும் 2 ஃபேஸு. அங்கே அது நான் வடகிழக்கு மாநிலமாக காஷ்மீரா, அங்கே அமைதி குலைந்து கிடக்கா, இல்லை அங்கே ஏதாவது கலெக்டாக நடந்துட்டுருக்கா? ஏன் 2 தடவை நடத்துறீங்க? ஏன் வந்து ராஜஸ்தானில் 5 தடவை நடத்துறீங்க, மகாராஷ்டிராவில் 4 தடவை நடத்துறீங்க? பல இடங்களில் வந்து உங்கள் பிரச்சாரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்த டைம் டேபிள் தான் அவங்க தேர்தல் கமிஷனை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேர்தல் கமிஷன் மேலே முற்றிலும் வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்காங்க தான் என்னோட கருத்து. அந்த வகையில் இந்த நோட்டீஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை கொண்டு வரும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் மக்கள் மனசில் வந்து பிரதமர் பேசினது வந்து அப்பட்டமான ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு என்பது மக்கள் மனதில் பதிஞ்சிருது. ஆனால் நீங்கள் கூட விவாதங்களில் பதிவு செஞ்சுருந்தீங்க, இப்படி ஒரு பிரதமரை நாடு பார்த்ததில்லை அப்படின்னு. இதுக்கு முன்பாக பாஜகவிலையோ இல்லை பிரதமர் மோடியோ இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுனது இல்லையா? இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் மோடி பேசியிருக்காருங்க. எப்படி பேசுவார்னா, காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிர்க்கிற கட்சி, காங்கிரஸ் வந்து ராமருக்கு எதிரான கட்சி, ராமர் கோவிலுக்கு எதிரான கட்சி, காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி, இல்லை காங்கிரஸுடைய தேர்தல் இது வந்து அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்கோட அறிக்கை மாதிரி இருக்குது. இதெல்லாம் பேசுகிறார். சனாதனத்தோட எதிரி காங்கிரஸ், திமுகலாம் பேசுகிறார். அதுவே தப்பு. நீங்கள் ஒரு கட்சியை போய் இந்துக்களுக்கு எதிரான கட்சினா எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ராமர் கோவில் விஷயத்துக்கு அவன் கும்பாபிஷேகத்துக்கு போகலன்றதுக்காக ராமருக்கு எதிரானவர்கள் நீங்கள் சொல்லாமா? ஸோ அதனால் வந்து மோடி வந்து பல தடவை பல பேச்சுக்கள் இதுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்காரு. நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காரு. அமித்ஷாவும் பேசியிருக்காரு. எல்லாருமே பேசியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஈவன் எதிர்கட்சிகளை காங்கிரஸ் கூட பல சமயங்கள் பேசியிருக்கலாம். நான் வந்து அவங்க வந்து பேச மாட்டாங்கலாம் சொல்ல. காங்கிரஸ் கட்சியிலையும் பேசியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பழைய சம்பவங்களை யாராவது கோட் பண்ணலாம், இருக்கலாம். சோனியா காந்தி வந்து மரண வியாபாரின்னு பேசியிருக்காங்க மோடியை பற்றிலாம். அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, அதெல்லாம் இவங்க சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி திருடன், இப்போ மோடினாலே திருடன்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ராகுல் காந்தி பேசினா சொல்கிறாங்க. பட் அது வேறு விஷயம். போட்டு தேர்தல் நடக்கிற ஒரு சூழலில் ஒரு மத விஷயங்களை பேசி ஒரு சிறுபான்மை மதத்தை இன்னொரு பெரும்பான்மை மதத்தோட ஒரு மோதக்கூடிய லெவலில் அல்லது 2 பேருக்கும் இடையில் ஒரு உரசலை உண்டாக்கக்கூடிய வகையில் ஒரு பிரதமர் வந்து ஒரு பொய்யான ஒரு இட்டுக்கட்டிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்ற போது உங்கள் கழுத்தில் இருக்கிற தங்கத்தை பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க, இல்லை உங்கள் வீட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டெல்லாம் சர்வே எடுப்பாங்க, 2 வீடு இருந்தால் ஒரு வீடு கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் செது போனால் கூட உங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கிக்குவாங்க. இதுக்கான இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? 2006 மன்மோகன் சிங் பேசின பேச்சையும் தேர்தல் உறுதிமொழிகள் இப்போ கொடுத்ததையும் நீங்கள் லிங்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருச்சி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக திருச்சி உங்களுக்கு ஏற்றபடி உண்மையை சொன்னால் காங்கிரஸுக்கு கோவம் வருது. உண்மையை தான் சொல்கிறேன்னு மீண்டும் சொல்கிறாரு பிரதமர். உண்மை இல்லாத சொல்லும்போது தான் கோவம் வரும். நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா, உண்மையின் அடிப்படையில் சொன்னால் நம்ம கூட ஏன் கோவப்படுறோம்? 2006 வந்து மன்மோகன் சிங் சொன்னதும் காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதியில் எந்த இடத்துலையாவது இந்த குறிப்பிட்ட மதத்துக்கான ரிசர்வேஷன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கி கூட பேசியிருக்காரு, 15% எடுத்து ரிசர்வேஷன் மைனாரிட்டிஸ் கொடுத்துருவாங்கன்னு. காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில் எங்கேயாவது வந்து 15% வந்து நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்களா? காங்கிரஸில் எந்த இடத்துலையாவது தனிப்பட்டவருடைய சொத்தை பிடிங்கி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்களா? நேற்று தான் ராகுல் காந்தி ஒன்று பேசியிருக்காரு. என்னென்னா 16 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, அதை நாங்கள் பிடுங்கி நான் மக்களுக்கு விநியோகிப்பேன் நேற்று தான் சொல்லியிருக்காரு. தவிர தேர்தல் வாக்குறுதிகளில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, மக்களுடைய வருமானமும் வளமும் வந்து ஒரு குறிப்பிட்டவங்க கையிலேயே போய் சேர்த்துட்ருக்கு. அதை வந்து சமமாக மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கான ஒரு சோஷியோ எக்கனாமிக் சர்வே பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட்டு. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கொள்கைகளை வகுப்போம், எல்லோருக்கும் எல்லோரும் கிடைக்கிறபடி வளர்ச்சியில் எல்லாருக்கும் பங்கு இருக்கணும் அப்படின்ற பாயிண்டில் தான் அது போகிறதே தவிர ஏதோ குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக இது எப்போவோ பேசினதை. அப்புறம் ஆந்திராவில் எப்போவோ முஸ்லீம்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் தனி கொண்டு வந்தாங்க, அது கோர்ட்டு அடிச்சுட்டான்றதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் லிங்க் பண்ணி, அப்புறம் சாம் பிட்ரோடாக்கும் காங்கிரஸுக்கும் இப்போ சம்மந்தமே இல்லை. அவர் பேசின ஒரு விஷயத்தை கொண்டு இங்கே சேர்த்து இந்த வாரிசுகள்கிட்டேருந்து சொத்தை பிடிங்கிடுவாங்கன்னு, அதுக்கும் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறதுக்கும் சம்மந்தம் இல்லை. மன்மோகன் சிங் பேச்சுக்கும் காங்கிரஸுடைய 15-16 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் சொல்கிற தேர்தல் வாக்குறுதிக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேறு கான்டெக்ஸ்டில் பேசுகிறார், இது வேறு கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சாம் பிட்ரோடாக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ராகுல் காந்தி பின்னாடி பேசினதுக்கும் அதில் வந்து SC STலாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மைனாரிட்டியை மட்டும் வச்சுட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதை வச்சுட்டு பாஜக எல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க, பாருங்கள் சிறுபான்மை. அதுக்கு முன்னாடி இருக்கிறத விட்டுறாங்க, கட் பண்ணி எடுத்துடுறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு பொய்யும் புரட்டும் ஒரு அதையே வந்து மையமாக வச்சு தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி, அதுவும் குறிப்பிட்ட சமூகத்துக்கு முஸ்லீம்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்டேருந்து இந்துக்கள்கிட்டேருந்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்பட்டமான மதவெறி பேச்சு இல்லையா அது? நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கிறதுனால தான் அப்படி பேசுகிறீங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரனுக்கு முஸ்லீமை பிடிக்காது. ஏன்னா கோல்வால்கரே சொல்லிட்டு போயிட்டார், இந்தியாவில் வந்து சிறுபான்மையோர் வாழலாம், பட் உரிமைகளை கோரக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கார். நீங்கள் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இன்னும் வேலை செய்கிறீங்க. உங்கள் மூளை வந்து இன்னும் அந்த மைண்ட் செட்லேருந்து மாறவே இல்லை. நீங்கள் பியூர் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கீங்க. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கீங்கன்னு நீங்கள் மறந்துட்டீங்க. எல்லோருக்குமான பிரதமராக இருக்கீங்கன்னு மறந்துட்டீங்க. இந்த மாதிரி மதவெறி பேச்சுக்களை வந்து தேர்தல் சமயத்தில் பேசக்கூடாதுன்ற மறந்துட்டீங்க. அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு இட்டுக்கட்டிய ஒரு விஷயத்தில் திருச்சி சொல்லப்படுற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை மையமாக வச்சு நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. அது மதவெறி பேச்சுன்னு நீங்கள் சொன்னாலுமே கூட அதில் வந்து பிரதமர் இன்னொரு விஷயங்களையும் பதிவு பண்ணுறாருல. நான் வந்து முத்தலாக்கு சட்டம் கொண்டு வந்தோம், இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து உறுதி செஞ்சோம், அப்புறம் ஹஜ்ஜு பயணத்தோட கோட்டாவை வந்து உயர்த்தணும், அதெல்லாம் சொல்கிறாருல சார். அதெல்லாம் ஹஜ் பயணத்தோட கோட்டா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் உயர்த்துறது வந்து சவுதியோட பொறுப்பு சார். நான் இந்தியாவுக்கு மட்டும் சவுதி கிட்ட கேட்டு அதை செஞ்சோம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லா நாடுலேருந்தும் சவுதிக்கு ஒரு எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டாங்க. சவுதி கவர்மெண்ட்டை அதிகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் தனியாக இப்போ ஹஜ்ஜிக்கு போகிற விஷயத்தையும் வந்து அவங்க எல்லா கண்ட்ரிலேருந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு மட்டும் அலோவ் பண்ணல. அது வந்து பிரதமர் சொல்லிலாம் நடக்கலை ஆக்சுவலாக. இது நான் பல முஸ்லீம் ஆர்கனைசேஷன்கிட்ட பேசின போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சவுதி கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த முத்தலாக் விஷயம் வந்து அந்த மதத்திலே இல்லாத ஒரு விஷயம். முத்தலாக் வந்து முஸ்லீம் மதத்திலே கிடையாது சார். இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சட்டத்தை போடுறீங்க. முத்தலாக்குன்னு எடுத்த உடனே விவாகரத்தில் வந்து ஒரு முஸ்லீம் கணவன் மனைவி விவாகரத்து பண்ண போகிறாங்கன்னா, கணவன் வந்து மனைவிகிட்ட வந்து ஒரே தடவை முத்தலாக்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மதம் அதை அலோவ் பண்ணலை. யாரோ ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணலாம், சில பேர்லாம் மிஸ்யூஸ் பண்ணலாம், அதனால் சில பெண்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் அது அந்த மதத்துக்குள்ளே கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் அந்த மதத்துக்குள்ளே தலையிட்டு ஒரு சட்டத்தை போடுறீங்க, கிரிமினல் லாவை போடுறீங்க, அதுவும் சிறை தண்டனை மாதிரி விஷயங்களை போடுறீங்க. இதுவரையும் எத்தனை பேர் தண்டிச்சிருக்கீங்க? சட்டம் போட்டு எவ்வளோ நாளாச்சு? அங்கே நடந்திருக்கா? அது சில பேர் ஏதாவது நடந்திருக்கலாம், அந்த மதத்துக்குள்ளே இருக்கிற சட்டங்களை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். அது ஏன் நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் எடுத்துன்னு வர போகிற பொது சிவில் சட்டத்துக்கு முதல் படியாக அதை பண்ணீங்க. உங்கள் மதத்துக்குள்ளே கவர்மெண்ட் நுழையும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நீங்கள் அதை பண்ணீங்களே தவிர முஸ்லீம் விமனுடைய வெல்ஃபேருக்காக நீங்கள் அதை பண்ணலை. ஏன்னா முஸ்லீம் விமனுக்காக வெல்ஃபேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மதமே அந்த மாதிரி ஒரு சட்டம், அந்த மாதிரி ஒரே சமயத்தில் முத்தலாக் சொல்லக்கூடிய விஷயத்தை மதமே அலோவ் பண்ணலையே. இப்போ உதாரணமாக சிதம்பரத்தில் வந்து தீட்சிதர் ஃபேமிலி இருக்குது, தீட்சிதர்கள் இருக்காங்க. அங்கே வந்து குழந்தைகள் திருமணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சட்டம் வந்து இடம் கொடுக்கல குழந்தைகள் திருமணத்துக்கு. சரி, இங்கே நீங்கள் முஸ்லீம் மதத்துக்குள்ளே பூந்து ஒரு முத்தலாக் போட்டிங்களே, நீங்கள் தீட்சிதர் குடும்பத்தில் வந்து சைல்டு மேரேஜ் நடக்குது, அதுக்கு ஒரு சட்டம் போடுங்களேன். இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இவ்வளோ கொடுப்போம், ஏதோ ஒன்று போடுங்களேன். இந்த பர்டிகுலர் இதில் தான் நடக்குது, ரகசியமாக நடக்குது, தெரியாத நடக்குதுன்னு அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற ரெவன்யூ சைல்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல? இல்லைங்க, நான் ஆல்ரெடி இருக்கு. பட் அந்த குடும்பம் அந்த இதில் ரகசியமாக நடந்து தானே இருக்குது. இல்லை அந்த மாதிரி. ஏன்னா ஒரு மதத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்கல்ல. மதத்தில் இல்லாத விஷயத்தில் உள்ளே போயிட்டு ஒரு சட்டத்தை போடுறது நீங்கள் ஏன் போனீங்கன்னா, பொது சிவில் சட்டத்துக்கு முதல் படியாக தான் நீங்கள் அதை கையாளுறீங்க. நாங்கள் வந்து எல்லாம் உங்கள் மதத்தில் நுழைஞ்சு எல்லாம் பண்ணுவோன்னு காமிக்கிறதுக்காக தான் அதை பண்ணீங்க. அது வந்து உண்மையான நோக்கத்தில் பண்ண விஷயமா இல்லை. மதவெறியை தூண்டுறாருன்னா, இல்லை நான் முஸ்லீம்களையும் மதிக்கிறேன், முஸ்லீம் பக்கமும் இருக்கிறேன்னு பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முஸ்லீம்களையும் மதிக்கிறாருன்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து சொத்தை பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியை பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அந்த முஸ்லீம்ன்ற பேரை ஏன் குறிப்பிட்டார் முதல்வர்? அதுவும் என்ன, அவங்க வந்து அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் ஊடுருவல்காரர்கள் வேறு சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? அவங்க வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்கிறாருன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நேற்றே இந்து பேப்பரில் ஒரு பெரிய டேட்டா போட்டிருக்காங்க. அதில் வந்து முஸ்லீம்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் குழந்தை பிறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு போட்டால், இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கடந்த 30 வருஷத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி 0.42% தான் 2 பேருக்கு நடுவில் கேப் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்துக்கள் என்ன பெற்றுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து முஸ்லீம்களும் பெற்றுக்கிறாங்க. இது வந்து குழந்தை பெற்றுக்கிறதுன்றது வந்து பெருமைக்கான விஷயம் கிடையாது. அது வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. உனக்கு வசதி இருந்தால் நீங்கள் அடுத்தது பெற்றுக்க போகிறீங்க. எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்க முஸ்லீம்களையும் அதிக குழந்தைகள் யாரும் பெற்றுக்கிறதில்ல. அதுவும் பொய். அப்போ நீங்கள் சொன்னது பொய் தானே. அப்போ ஊடுருவல்காரர்கள்ன்றீங்க. ஊடுருவல்காரர்கள் ஏன் இந்த முஸ்லீமை சொல்கிறீங்க? நீங்கள் முஸ்லீம்களை வந்து சமமாக ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா ஊடுருவல்காரர்களாக இப்போது பங்களாதேஷ்லேருந்து இந்துக்கள் கூட தான் வந்து அஸ்ஸாமில் ஊடுருவி இருக்காங்க. அவங்க யார்? அப்போது அவங்க இந்துக்கள்ன்றதுனால அவங்க ஊடுருவல்காரர்கள்னு எடுத்துறீங்க அவங்கள?
பங்களாதேஷ் இன்றைக்கி அஸ்ஸாமில் என்னங்க பிரச்சனை? அஸ்ஸாமில் இருக்கிற லோக்கல்ஸ் வந்து ஏன் எதிர்க்கலாம்? அந்த அவங்களுக்கு சிஏஏ சட்டத்தை ஏன் எதிர்க்கலாம்? பங்களாதேஷ்லேருந்து இந்துக்களும் ஊடுருவி இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்காதுன்னு அங்கே லோக்கலில் சொல்கிறோம் அஸ்ஸாமில். அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ நீங்கள் ஊடுருவல்காரர்கள்னு நீங்கள் முஸ்லீம்களை மட்டும் எப்படி குறிப்பிடுறீங்க? அப்போ இந்துக்கள் ஊடுருவினா பரவாயில்லையா? அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். முஸ்லீம்கள் மட்டுமே ஊடுருவல்காரர்கள்னா என்ன அர்த்தம்? இந்தியா வந்து எல்லோருக்குமான இந்தியா தானே. இங்கே வந்து எல்லா இனமும் ஒன்றா தானே இருக்காங்க. இங்கே செக்குலரிசம் மதச்சார்பின் தான் முக்கியமான விஷயமா இருக்கீங்க. அப்போ ஊடுருவல்காரர்கள்னு அவங்களை எப்படி சொன்னீங்க? அதனால் நீங்கள் உங்கள் மைண்ட் செட் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குன்றத உங்களால் மறைக்க முடியாது. அப்பப்போ அது வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டுருக்கு. இந்த தடவை ரொம்ப மோசமாக வந்து அந்த மைண்ட் செட் வந்து வெளிப்பட்டுருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ முதற்கட்டமாக ஒரு தேர்தல் நடக்குது இல்லையா? இப்போ 102 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது. அப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரல, இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரல. அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு பிரதமர் இப்படி பேசுகிறாரு. அதை எப்படி பார்க்குறது நம்ம? இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த 102 தொகுதிகளில் எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா, 21 மாநிலங்களில். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷில் 30 தொகுதிகளில் நடந்தது. அது ஹிந்தி ஹார்ட்லேண்டில் நடக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளில் வந்து அவங்க காங்கிரஸ் வெற்றி பெறுற மாதிரியான ஒரு எக்ஸிட் போல் வந்திருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் கசிஞ்சிருக்கு. ஒரு ஃபேவரபுளாக இருக்குது காங்கிரஸுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இன்டெலிஜென்ஸ்லேருந்து போயிருக்கலாம். அப்புறம் சில தனிப்பட்ட நிறுவனங்கள் எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கசிஞ்சிருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி விஷயங்கள். அதோடைய விளைவு தான் வந்து பிரதமருடைய இந்த அடுத்த நாள்லேருந்து அவர் பேசின பேச்சு. இது மட்டும் அவர் பேசலை, இந்த மாதிரி மதவெறி பேச்சு மட்டும் பேசலை. இன்னும் என்ன பேசினார்னா, என்னை தோக்கடிக்கிறதுக்கு வந்து உள்நாட்டு சக்திகளோட வெளிநாட்டு சக்திகளும் சேர்ந்துருக்கு அப்படின்ற பேச்சையும் அவர் சேர்த்து அவர் பேசினார். எல்லாமே வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து வெளிநாட்டு எலெக்ஷன்ஸில், கனடா எலெக்ஷன்ஸில் தலையிட்டாங்கன்னு கனடா கவர்மெண்ட் குற்றம் சாட்டுறான். கனடா கவர்மெண்ட் என்ன குற்றம் சாட்டினா, எங்கள் நாட்டு எலெக்ஷன்ஸில் சைனா தலையிடலைங்க, இந்தியாவும் தலையிட்டுது, பாகிஸ்தானும் தலையிட்டுதுன்றான். ஸோ உங்களை இந்தியாவை பற்றின குற்றச்சாட்டு தான் வெளிநாட்டிலேருந்து வருதே தவிர, நீங்கள் சொல்கிற உங்களை கவுக்கிற சதின்றது வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கே சதின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் இந்தியாவை எப்படி பாதுகாப்பீங்க? நீங்கள் தான் உலகத்துக்கே நீங்கள் பெரிய தலைவராக எமர்ஜ் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களை தோக்கடிக்கிறதுக்கான சதி யார் பண்ணுவாங்க? நீங்கள் தான் உலகத்துக்கே ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒரு விஸ்வகுருன்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்க. அப்படி உலகத்துக்கே மதிப்பு வாய்ந்த தலைவராக இருக்கிற நீங்கள் உங்களை கவுக்கிறதுக்கு அவங்க ஏன் சதி பண்ணுறாங்க? ஆக்சுவலாக நீங்கள் பெரிய இன்னும் செக்யூரிட்டி கவுன்சிலில் உங்களுக்கு பர்மனன்ட் சீட் கொடுக்கணும்லாம் கூட பேசுகிற அளவுக்கு போயிடுது. அப்போ நீங்கள் உலகத்துக்கே ஒரு பெரிய தலைவராக உருவாகும்போது உங்களை தோக்கடிக்க முடியாது. நீங்கள் அவ்வளோ பெரிய தலைவராக உருவாகிட்டீங்க. உங்களை வெளிநாட்டுக்காரங்க உங்களையும் தோக்கடிக்கிறது சதி பண்ணணும். அது தேவையில்லாத விஷயம். ஸோ ஏதோ ஒரு சிம்பத்தியை கிளப்புறார். இந்த சிம்பத்தியை கிளப்பி என்ன பண்ணுறாரு? ஓட்டு வாங்க பார்க்குறாரு. அந்த மாதிரி சிம்பத்தியை கிளப்பி தான் இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுற பேச்சு, இந்த மாதிரி மதவெறியை தூண்டுற மாதிரி தங்கத்தை பறிப்போம், தாலியை பறிப்போம்னு சொல்லிட்டு பேசுகிறார். அதுக்கு பிரியங்கா ரொம்ப அட்டகாசமான பதில் சொன்னாங்க. தாலியை வந்து பறி கொடுத்தது என்னுடைய அம்மா தான் தாலியை பறி கொடுத்தாங்க இந்த நாட்டுக்காக. எங்களுடைய பாட்டி தான் வந்து யுத்தத்துக்கெல்லாம் யுத்த நிதிக்கெல்லாம் கொடுத்தாங்க, நகைகள்லாம் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவ்வளவு அதில் தான் இப்போ பிரியங்கா சொன்ன பதிலுக்கு அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு. 1962 இந்தியா சீனா போர் நடந்ததற்கு காரணமே நேரு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரா காந்தி மட்டும் இல்லை, நாட்டின் பாதுகாப்புக்காக அனைத்து மக்களும் நகைகளை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த கிரெடிட்டை நீங்கள் மட்டும் எடுத்துக்க முடியாதுங்கிறார். அது உண்மைதான். பட் ஆனால் வந்து ராஜீவ்காந்தி உயிரை விட்டார்ல. யாருக்காக உயிரை விட்டார்? அவர் இந்திய மண்ணில் தான் உயிரை விட்டார். அவரை கொன்னாங்க இல்லையா? அப்போ அது வந்து நீங்கள் யுத்த நிதி கொடுத்தது கூட விட்டுருங்க. அவங்க குடும்பத்தில் இந்திரா காந்தி இறந்து போயிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் ராஜீவ்காந்தி இறந்து போயிருக்காரு. இவங்கெல்லாம் ரத்த சிந்தினது யாருக்காக? தனிப்பட்ட இதுக்காகவா? நாட்டுக்காக தானே சிந்தினாங்க. ஸோ அதனால் வந்து 62 யுத்தம் ஏன் வந்ததுன்னா அது இன்னொரு விஷயம். சைனாவை வந்து நம்பியிருக்கக்கூடாது. அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டானுங்க. பஞ்சசீல கொள்கையெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க நம்பிக்கையை வந்து நம்ம நம்பிக்கையை வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளை வந்து படையெடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நம்ம மேலே. ஸோ நம்ம அவங்க மேலே நம்பிக்கை வச்சது தப்பு. அது ராஜதந்திர முறையில் வந்து இந்தியாவுக்கு ஒரு இதாக இருக்கலாம். நான் அந்த யுத்தம் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லப்பட்ட அந்த யுத்த நிதிக்கு எல்லோரும் கொடுத்தாங்கன்னா அவங்களும் கொடுத்தாங்க, இந்திரா காந்தியும் கொடுத்தாங்க, எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தியும் உயிரை விட்டுருக்கார். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போது இவர் சொல்கிறாருன்னா இல்லை, அப்போ 2 பேரும் அந்த தாலி சென்டிமெண்ட்டை கையில் எடுக்கிறாங்களா? எப்படி இது பாஜகவுக்கான பதிலடின்னு இதை எடுத்துக்க முடியுமா? தாலி சென்டிமெண்ட்டை கையில் எடுக்கிறதுக்கான தகுதி பிரதமருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து அவருக்கு நோக்கம் என்னவாக இருக்குன்னா வந்து
இந்த மாதிரியான மதவெறி பேச்சு தாலின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இந்து பெண்களுக்கு தாலி முக்கியமான விஷயம். உங்கள் தாலியை பறிச்சிருவாங்க அப்படின்னா அவங்க உடனே ஐயோ காங்கிரஸ் நம்ம தாலியை பறிச்சிடும் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் வந்து காங்கிரஸுக்கு எதிராக மாறுவாங்கன்றது தான் பிரதமருடைய பேச்சு. மற்றபடி அவர் இன்னும் தாலி அவருக்கே அந்த தாலியோட சென்டிமெண்ட் பெரிய அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து அடிப்படையில் வந்து தாலியை சொல்லி நீங்கள் வந்து சென்டிமெண்ட்டாக ஓட்டு கேட்குறீங்க ஆக்சுவலாக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க. ஆனால் மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்து எதிர்பிரச்சாரத்தை இந்த பிரதமருடைய எதிர்பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு வந்து கீழே கொண்டு போய் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்றதுல எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு. அதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ மோடி வந்து அவருடைய சாதனைகளை சொல்லலை, அவர் வந்து மதவெறியை தூண்டுகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இப்போ மோடி ஆட்சியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியே அதை வந்து பேசலை. இல்லை ரொம்ப டிபேட்டிங் நடக்கலையே. இல்லை ரொம்ப நிச்சயமாக இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸ் அவங்க வந்து நாங்கள் இது மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் எதுவும் சொல்லவே இல்லை, நாங்கள் அப்படியும் பேசவே இல்லை, நீங்கள் திருச்சி பேசுகிறீங்க, எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த மறுப்பு போன்ற விஷயங்கள்லாம் பிரதமர் பேசுகிற அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆகுமான்றது கொஞ்சம் அது கவுண்டராக தானே இருக்குது. அவருக்கு பதில் சொல்கிறாங்க, அவருக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த மறுப்பு கூட அது மக்களை போய் கரெக்டாக பிரதமர் பேசின அளவுக்கு ரீச் ஆகுது இல்லையா, அந்த அளவுக்கு இவங்களுடைய பதில் மறுப்புகள்லாம் போய் ரீச் ஆகுமா. அந்த வெறுப்பு பேச்சு தான் வந்து ஒரு முன்னுரிமை பெற்று போதே தவிர அதுக்கு வந்து இவங்க கொடுக்குற பதில் இருக்குல்ல அது அந்த அளவுக்கு போய் மக்களை போய் கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கான்றதுல எனக்கு ஒரு பாஜக அவங்களுடைய யுக்தியில வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த 2வது பேஸில் அவங்க வந்து எடுத்த யுக்தி இருக்குல்ல 89 தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்குது இல்லையா, அதில் வந்து அதுக்கான அது எஸ்பெஷலி கர்நாடகா அந்த 14 தொகுதியில் அவங்க வரணும் பார்க்க. கர்நாடகாவில் அவங்க பெருசாக ஹெவியாக லூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் இந்த 2 ஏரியாக்களில் அவங்க வின் பண்ணணும் அந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2வது எலெக்ஷன்ஸில் வந்து பார்க்கணும் நமக்கு. ஏன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம்ன்றது ரொம்ப அடிமட்ட வரையும் போயிருக்கும். அது ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு கொந்தளிப்பாக இருக்கிற ஒரு 2 சமூகங்களுக்கு இடையில் இந்த பேச்சு இன்னும் வந்து பிளவை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையிலேயே மக்கள் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் பிரச்சனைன்றது வந்து மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி, இந்த பாஜகவுடைய எலக்ட்ரல் பாண்டு ஊழல், 7.5 லட்சம் கோடி ஊழல், ரஃபேல் ஊழல், பிஎம் கேர் ஃபண்டு ஊழல், இந்த மாதிரி ஊழல்லாம் இருக்குது. இளைஞர்களுக்கு முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். அது இன்றைக்கி 27% மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க. 23% மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து விலைவாசி ஒரு முக்கியமான பிரச்சனைன்றாங்க. இன்றைக்கி நாட்டில் வந்து 82% மக்கள் வந்து பன்முகத்தன்மையை தான் விரும்புகிறாங்க. நாட்டுடைய பன்முகத்தன்மை அதுதான் சிஎஸ்டிஎஸ் சர்வேல வந்திருக்கு. ஸோ அப்படி பன்முகத்தன்மையை விரும்புகிற மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பிளவு இதை வந்து நீங்கள் விதைக்கிறீங்க ஆக்சுவலாக தேர்தலுக்காக ஓட்டு வாங்கிறதுக்காக. அதுவும் வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இது வந்து எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ணியிருக்கோ அந்த அளவுக்கு காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணியோட மறுப்பு வந்து ரீச் பண்ணியிருக்குமா, இல்லை மக்கள் உண்மையான பிரச்சனையை பார்த்து இந்த 10 வருஷம் இந்த ஆட்சி போகிறோம், இனிமேல் நம்ம மோடியோட இந்த விஷயங்கள்லாம் நான் நம்ப வேண்டாம், நம்ம உண்மையான பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம ஓட்டு போடணும்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. முதல் கட்டத்தில் வந்து மக்கள் தங்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு தான் ஓட்டு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து மோடிக்கு வந்து சரி நம்ம பழைய ஆயுதத்தை கையில் எடுக்கணும்னு தான் அந்த மத விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அவர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி மக்கள் அதுலேயும் மயங்காமல் இல்லை உண்மையான பிரச்சனைன்றது வந்து வேறு பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் கிடையாது, காங்கிரஸ் இதெல்லாம் சொல்லவே இல்லை, வேணும்னு வந்து திசை திருப்புற மாதிரி பிரதமர் பேசுகிறாருன்னு நினச்சி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அது நாளைக்கு எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது, மோடியோட இந்த மதவெறி பேச்சுன்றது அவர் நினச்ச அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து மோசமான பேச்சு இது ஆக்சுவலாக. ஏன்னா எப்போதுமே நம்ம நாட்டில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் ரொம்ப பரவும் சீக்கிரம், பாசிட்டிவான விஷயங்கள் பரவுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். உண்மை வந்து நீங்கள் உலகத்தை சுற்றி வரத்துக்குள்ளே போய் வந்து 10 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். அது இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப் மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, சோஷியல் மீடியாவில் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுடைய பிரச்சாரம் ரொம்ப சகட்டு மேனிக்கே கனாப்பினான்னு மக்களை போய் சேர்ந்துருக்குன்றது தான் பாயிண்ட். அந்தளவுக்கு காங்கிரஸுடைய எதிர்பிரச்சாரம் போச்சா, இல்லை அவங்களோட டிஃபென்ஸ் அவங்க சொன்ன மறுப்பு அது போன்ற விஷயங்கள் ரீச் ஆச்சான்றது சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சமீபமாக தொலைக்காட்சி விவாதங்களை கூட நீங்கள் அதிகமாக கொஞ்சம் ஆவேசப்படுறத பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர், ஏன் அந்த கோபம் உங்களுக்கு? இல்லை அதாவது வந்து இந்த பாஜக சார்பாக பேசுகிறவங்க வந்து நம்ம ஒரேடியாக வந்து போய் உண்மைக்கு மாறான தகவலெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னோன்னா நம்ம சொல்லாத விஷயத்தை நம்ம சொன்ன மாதிரி பேசுகிறாங்க. அதாவது பிரதமருடைய அந்த திருச்சி பேசின பேச்சு எந்த
உண்மைக்கு மாறான தகவலில் கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம பேசுகிறோம். இல்லை பிரதமர் அப்படி அவங்க வந்து நம்ம பேசுகிற விஷயங்கள்லேருந்து மாற்றி நம்ம வேறு ஏதோ பேசுகிறோம், நம்ம வந்து அதை பேசலை இதை பேசலைன்னு திசை திருப்புற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. உங்கள் கட்சி சார்பாக அவங்க பேசுகிறாங்க. அதான் பிரதமர் பேசுனது சரின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை அதான் சொல்கிறேன். அது வந்து அந்த விஷயம் பேசும்பொழுது நம்ம பிரதமர் வந்து இந்த நாட்டுக்கே ஒரு அவமானமாக இருக்கார், இந்த மாதிரியான ஒரு மதவெறி தூண்டுற பிரச்சாரம் பண்ணுற பிரதமர் இந்த நாட்டுக்கே ஒரு அவமானமாக இருக்கார், இவர் இந்த ஒரு பிரதமராக கண்டினியூ பண்ணுறதுக்கான தகுதியை இழந்துட்டார் அப்படின்ற விஷயத்தை தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக வந்து அது வந்து ஏன் பேசினேன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு எந்த பிரதமரும் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி மதவெறியை தூண்டுற மாதிரிலாம் பேசவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த பேசினதுனால நம்ம இப்படி பேசினோமே தவிர மற்றபடி வந்து நாகரிகமான ஒரு வாக்குவாதம் அல்லது ஒரு பிரச்சாரம் பிரதமர் செஞ்சிருந்தாருன்னா நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவரை வந்து ரொம்ப கீழே இறங்கி ரொம்ப மோசமாக பேசினதுனால இதை கண்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறதுனால இது ஒரு தேசிய அவமானமாக நம்ம கருதுறதுனால அப்படி பேசினேன். ஆக்சுவலாக நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.